அபி வந்து என்ன பண்ணுறாங்க, விடாப்பிடியாக இருக்காங்க. அதனால ராகவ் என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாரு. அதனால ராகவ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அதன்படி மீடியாஸ்க்கு எல்லாமே வந்து தெரியப்படுத்துகிறாரு. மீடியாவும் வந்து ராகவ் கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிற மாதிரி நடிக்கிறாரு ராகவ். எப்படியாவது அபி மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு, இங்கே வந்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நீ பண்ண வேலையை பாரு, இதுக்காக வந்து எல்லாருமே வந்து நம்மளை திட்டுறாங்க. இதனால் வந்து அபிக்கும் வந்து மதுக்கும் கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து முடிவெடுக்கிறாங்க. முதல்ல டைவர்ஸ் கிடைச்சாதான் எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் வருது. அப்போ வந்து கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க, அபி உனக்கு வந்து ராகவ் கூட எதுக்காக வந்து நீ வாழ விரும்பலன்னு சொல்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அபி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் எனக்கும் அவருக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி ராகவும் கேட்டோன்னே, அவள் தான் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. சரி, 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் தான் இருந்திருக்கீங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு 6 மந்த் வந்து சேர்ந்து வாழுங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்ததுன்னா பார்க்கலாம், அப்படி இல்லை உங்களுக்குள்ளே இதே வந்து முடிவு இருந்ததுன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ராகு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. வந்து அபியை பார்க்குறாரு. பார்த்தா அபி வீட்டில் இல்லை. எல்லாருமே அபி எங்கன்னு தேடுறாங்க. ராகவும் தேடி போகிறாரு. அபியை தேடி போயிட்டு அபிக்கிட்ட வந்து சமாதானப்படுத்துகிறார். ப்ளீஸ் அபி வீட்டுக்கு வா அப்படின்னோடனே, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கீங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக மது நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்கள், அப்போ தான் வருவேன்றாங்க. வேறு வழி இல்லாமல் ராகவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், என் மேலே தப்பு இருக்க பட்சத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என் மேலே தப்பு இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த சத்தியம் வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அபியை வீட்டுக்கு கொண்டு வந்து ராக வந்து அபியை நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு தேவையில்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதை பார்த்த மது வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அபிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, மது வந்து பேசுகிறாங்க. அபி எனக்கு என்னமோ ராகு ஒன்று தான் விரும்புகிறாருன்னு தோணுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரை விரும்பினா என்ன, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து மது குழப்பமடைகிறாங்க. இந்த சூழ்நிலை மது கிட்ட அபி வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மது கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து மது கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்படி முதல்ல விரும்புனீங்க, அந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. ஒரு ஃப்ரெண்டாக கேட்குறேன், ஒரு சிஸ்டராக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது கிட்ட வந்து கேட்குறாங்க அபி. அப்போ மது வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் மது மறைக்கிறாங்க அப்படின்னோடனே, உண்மையிலேயே சொல்லுங்கள், உங்களுக்கும் வந்து ராகுவுக்கும் வந்து நல்லபடி வந்து இருந்தீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, எங்களுக்கு எப்போவுமே வந்து நாங்கள் வந்து நெருங்கி பழகினதே இல்லை, 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பழகிருக்கோம், ராகவ் நல்ல டீசென்ட் பர்சன், இது வரைக்கும் அவனோட வந்து விரல் கூட என் மேலே பட்டதில்லை, அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட பழகிருக்கான், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து நம்ம நினச்சதெல்லாம் தப்பா, என்ன இப்படி சொல்கிறாங்க மது, ஒன்றும் புரியலையே, ஒரு பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல, அன்றைக்கி நடந்தால் கூட மதுவுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, அப்போ எப்படி மதுவுக்கு தெரியாமல் நடந்திருக்கும், இதெல்லாம் நடக்கவே முடியாது, சான்ஸே இல்லை, அப்போ வந்து மது வந்து வந்து இப்படி சொல்கிறாங்களே, அப்போது நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கணுமா, இதில் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க நம்ம அபி. உடனே அபி வந்து நிஜமாக தான் சொல்கிறீங்களா, என்ன அபி இப்படி எங்களை சந்தேகப்பட்டு கேட்குற, எங்கள் 2 பேரையும் அப்படி சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மது கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலையே, அப்போ அந்த நர்ஸ் ஏன் அப்படி சொன்னாங்க, அதில் என்ன உண்மை இருக்குது, ஒருவேளை இவங்களுக்கும் அந்த உண்மை தெரியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. நேராக போய் முருகர்கிட்ட, முருகா இது என்ன சோதனை எனக்கு, ஏன் இப்படி நடக்குது, அப்போ நான் நினச்ச விஷயங்களுக்கு எல்லாம் பொய்யா, உண்மை கிடையாதா, மது ஏன் இப்படி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் முருகர்கிட்ட வந்து அப்படியே வந்து தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. நடந்த விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. இல்லை அந்த நர்ஸ்கிட்ட வந்து மறுபடியும் போய் கேட்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யா, அந்த நர்ஸ் உண்மையானவங்களா பொய்யானவங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து யோசிக்கிறாங்க.